வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரங்களை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது போக 169 இடங்களில் அதிமுக போட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது, நிறைவு ஆகிவிட்டது. எஞ்சிய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். இது போக மீதி கழிச்சுக்கணும். அதான் நீ கணக்கு போட்டுக்க. நான் சொன்னேன்ல எத்தனை இடம் நீ கணக்கு போட்டு. அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர், தளி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, திருப்பத்தூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தர்மபுரி, பென்னாகரம், சேலம் மேற்கு, செஞ்சி, திருப்போரூர் உள்ளிட்ட 18 தொகுதிகளில் பாமக போட்டி. பெரம்பூர், விக்கிரவாண்டி, அம்பத்தூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் களம் இறங்க இருப்பதாக இபிஎஸ் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பென்னாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை. தவேக தலைவர் விஜய் களம் இறங்க உள்ளதாக கூறப்படும் பெரம்பூர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு. இதேபோல் திமுக கூட்டணியில் தேமுதிகவின் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளும் பாமகவுக்கு ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருப்ப பட்டியலில் இடம்பெற்றுள்ள காட்டுமன்னார் கோயில், திருப்போரூர் ஆகிய தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு. தமிழக அரசியல் களத்தில் இருவேறு துருவங்களாக உள்ள பாமக மற்றும் விசிக ஆகிய இரு கட்சிகளும் நேரடி போட்டியில் இடம்பெற்றிருப்பதால் பரபரப்பு. சைதாப்பேட்டை, பூவிருந்தவல்லி, திருப்பத்தூர், நாங்குநேரி உள்ளிட்ட 11 தொகுதிகளில் டிடிவி தினகரனின் அமமுக போட்டி. திருவையாறு, மடத்துக்குளம், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் அமமுக போட்டியிடுவதாக இபிஎஸ் அறிவிப்பு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 11 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விவரத்தை தெரிவிக்கின்றேன். 1 பெரியகுளம், 2வது மன்னார்குடி, 3வது திருவையாறு, 4வது காரைக்குடி, 5வது திருப்பத்தூர் மாவட்டம். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 5 தொகுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கும்பகோணம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் களம் இறங்கும் என்று அறிவிப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதியினுடைய விவரங்கள்: 1 ஒட்டன்சத்திரம், 2 ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டி.
பாரிவேந்தர் தலைமையிலான IJK போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகின்ற விவரங்கள்: 1 பல்லாவரம், 2 குன்னம், 2 சட்டமன்ற தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். கடந்த முறை வென்ற மொடக்குறிச்சி மற்றும் நாகர்கோவில் தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுகிறது பாஜக. சென்னையில் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது பாஜக. சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் போட்டியிடுவதாக கருதி அயராது பணியாற்ற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என்று நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சி தொடரும் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். இருபத்து பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் களம் இறங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் EPS. வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தம் தொகுதியில் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் SP வேலுமணி போட்டி. குமாரபாளையம் தங்கமணி, ராயபுரம் ஜெயக்குமார், மயிலம் CV சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டி. பாலக்கோடு KP அன்பழகன், நன்னிலம் R காமராஜ், வேதாரண்யம் OS மணியன், விராலிமலையில் C விஜயபாஸ்கர் போட்டி. கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயிலில் பெஞ்சமின் போட்டி. காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகள் எவை என்பது ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடனான ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைவரும் சொல்லும் இடத்தில் போட்டியிடுவேன். தொகுதி மாறுகிறீர்களா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை விளக்கம். திமுக கூட்டணியில் 4 விருப்ப தொகுதிகளை அளித்திருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. மணப்பாறை, பாபநாசம், வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு ஆகிய 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நிறைவு. 8 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்துள்ள நிலையில் இன்று அல்லது நாளைக்குள் இறுதி செய்யப்படும் என்று மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. நாங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகள் குறித்து உரையாடல் செய்தோம். இன்று இரவு அல்லது நாளை அது நிறைவு செய்யப்படும். நிறைவு செய்யப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூடி அந்த இடங்களை அதிகாரபூர்வமாக ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. எந்த தொகுதியில் போட்டி, எந்த சின்னத்தில் போட்டி என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்ற நிலையில் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. அறிவிச்சிருக்காங்க. எத்தனை நம்பருங்கய்யா? 2 தொகுதி. அவ்வளவுதான். ஓகே. என்ன தொகுதின்றது தெளிவாகல. ஓகேங்கய்யா, ஓகேங்க. எந்த சின்னத்தில் போட்டி?
அதெல்லாம் அப்புறம் தானே. வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவில் எந்த மாற்றமும் இல்லை. போரால் வணிக சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மத்திய அரசு விளக்கம். நாடு முழுவதும் போதுமான அளவு பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளது என்று பாரத் பெட்ரோலியம் அறிவிப்பு. வதந்திகளை நம்பி பெட்ரோல் நிலையங்களில் தேவையின்றி கூட்டமாக கூட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். கோவிட் காலத்தை போல என்று பிரதமர் பேசியதால் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள் மேலும் பீதி. பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசு இதை திசை திருப்ப தொகுதி மறுவரையை ஸ்கிரிப்டை கையில் எடுத்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜக ஜாடிக்கு ஏற்ற மூடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் பேச மாட்டோம் என்று வாய்ப்பூட்டு போட்டுக் கொண்டுள்ளது அதிமுக என்று முதலமைச்சர் காட்டம். சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையிலா இருக்கிறது என்றும் மு.க. ஸ்டாலின் கேள்வி. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களை வலுக்கட்டாயமாக செயல்படுத்தக்கூடாது. திருநங்கைகளுடன் கலந்துரையாடி ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். இன்று முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி காஞ்சிபுரம், திருவள்ளூர், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை 262 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி, சமீபத்தில் இணைந்த காளியம்மாள் உட்பட 40 பேருக்கு அனுமதி. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. நாளைக்குள் அன்புமணி பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மற்றும் பர்கூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். மத்திய அரசு எஸ்ஐஆர் மூலம் 1.5 கோடி வட இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. மருத்துவ காரணத்திற்காக 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அதற்கான ஆதாரத்தை வாட்ஸ்அப்பில் காட்டி எடுத்து செல்லலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கையேடு 2026 வெளியிட்டார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் குறித்தான அனைத்து விவரங்களும் கையேட்டில் விரிவாக இடம்பெற்றுள்ளது. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட கே.என். பாஷா ஆணையத்திடம் சிபிஎம் சார்பில் மனு. தமிழக அரசு அமைத்துள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் கே.என். பாஷா ஆணையம் சிறப்பான சட்டத்தை உருவாக்கும் என்றும் மாநில செயலாளர் சண்முகம் நம்பிக்கை. அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றகரமான நடவடிக்கை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த சட்டத்தை அந்த குழு உருவாக்கி தரும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. அந்த சட்டம் வருவதன் மூலமாக ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இனிமேல் இத்தகைய செயலில் ஈடுபடக்கூடாது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சிறப்பான சட்டம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த வாக்குறுதிகளும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இல்லை. சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். வேலைவாய்ப்பை உருவாக்குவது சம்பந்தமாகவும் புதிய தொழில் வளர்ச்சிக்கான என்கின்ற முறையிலேயோ இப்படி அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த வாக்குறுதிகளும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்படவில்லை. மக்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜில் பழம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்,
அடுப்பு வைக்கிறான், சமைக்கிறான், இந்த மாதிரியான தன்மையில் தான், அதாவது குறிப்பாக பெண் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான முறையில் அவர்கள் கூடுதலான கவனம் அதில் செலுத்தியிருக்கிறார்கள். இறந்தவர் உடலை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று ஆகாஷ் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. நீதிமன்றத்தை தனிப்பட்ட விருப்பத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் என்றும் மனுதாரருக்கு நீதிபதி எச்சரிக்கை. சென்னை மெரினா லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு வாபஸ். வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.